வெல்கம் டு குளஞ்சப்பா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த போஸ்ட் ஆஃப் ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாம்ல கேட்ட மென்டல் எபிலிட்டி ரிலேட்டடான 25 கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு லாஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் வந்து மென்டல் எபிலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். So இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. If 2x divided by 1 plus 1 divided by 1 plus x divided by 1 minus x equal to 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல find the value of x. x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இப்போ 1 plus 3 by 5 இப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், 5 இன்ட்டு இங்க வந்து மல்டிபிள் பண்ணினா 1 இன்ட்டு 5 5 5 பிளஸ் 3 8. ஸோ 8/5 எழுத தெரியணும். ஸோ அதே ஸ்டெப் தான் இங்க பண்ண போறோம். ஸோ நமக்கு நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2x டிவைடட் பை 1 பிளஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய 1 மைனஸ் எக்ஸோட ஒன்னால மல்டிபிள் பண்ணுங்க. இங்க இருக்க 1ஆல மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 1 மைனஸ் எக்ஸ். அதோட பிளஸ் எக்ஸ் பண்ணுங்க. பிளஸ் எக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி 1 வரும். 1 டிவைடட் பை இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 1 மைனஸ் எக்ஸ் வரும். ஸோ அப்போ இந்த டேர்முக்கு பதிலா நீங்க 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் போடலாம். இப்போ 2x டிவைடட் பை 1 பிளஸ் 1 டிவைடட் பை இங்க டிவைட்ல என்ன வருது, 1/1 மைனஸ் எக்ஸ். இப்போ ஃபிராக்ஷன்ஸ் கீழே ஃபிராக்ஷன், அதாவது டிவைட்க்கு கீழே இன்னொரு டிவைட்ல இருந்தா என்ன பண்ணலாம், அதாவது 5/3 5/8 டிவைடட் பை 2/4 இப்படி உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க இது எப்படி எழுதலாம்னா, டிவைட்க்கு கீழே டிவைட் இருந்தா 5/8 அந்த நம்பரும் மல்டிபிள்ல இந்த 2/3 எழுதும் போது தலைகீழா எழுதலாம், 4/2. ஓகேங்களா? சோ இங்க என்ன இருக்கு, 2x டிவைடட் பை 1 பிளஸ் இருக்குங்களா, இந்த 1க்கு பதிலா 1 இன்ட்டு என்ன பண்ணலாம், இந்த தலைகீழா எழுதணும்னா 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 இதை வருங்களா. இப்போ இங்க 1 இருக்கு, 1 இன்ட்டு 1 1 பிளஸ் 1 என்னது 2 மைனஸ் எக்ஸ், 2x டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ் வரும். டிவைடட் பை இங்க 1 தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இந்த கொடுத்திருக்க கிவனை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ஃபுல் கிவனை நம்ம என்னன்னு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், 2x டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ்ன்னு பண்ணிட்டோம். இது ஈக்குவல் டு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, 1 ஈக்குவல் டு 1. இதுல இருந்து மல்டிபிள் பண்ணுங்க. இந்த மாதிரி இதுல இருந்து 2x ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் வந்து இங்க வந்தா என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிளஸ் எக்ஸ். அப்போ 3x ஈக்குவல் டு 2. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2/3. ஸோ இதுல வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 2/3. உங்களுக்கு பி ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The radius of circle is increased by 1%. The radius of circle is increased by 1%. What is the increased percentage in its area? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நார்மலா வந்து ஒரு ரேடியஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள்க்கு ஒரு ரேடியஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு வந்து ஏரியா வருது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த ரேடியஸ் வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்போ வந்து ரேடியஸ் சேஞ்ச் ஆயிடுமா, அந்த நியூவா இருக்க ரேடியஸ்க்கு திரும்ப என்ன பண்ணும், ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ பழைய ரேடியஸை விட ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஏரியா விட நியூவா அந்த ஏரியா வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதை வந்து நார்மலா சால்வ் பண்றது. ஓகேங்களா? பட் நம்ம இது வந்து ஃபார்முலால சால்வ் பண்ணலாம். இதுக்கு என்ன ஃபார்முலானா, 2a plus a ஸ்கொயர் டிவைடட் பை 100. இதுதான் வந்து பெர்சன்டேஜ் சேஞ்ச். இதுல வந்து 1% இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்களா. ஸோ 2 இன்ட்டு 1 plus 1 square 1 divided by 100 equal to 2 plus 1 divided by 100 என்ன பண்ணும்,
2 இங்க 2 0 இருக்குன்னா 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? அப்ப 0.01. உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 2.01ங்கிறது ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே நெக்ஸ்ட் வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா இதுலயே ரேடியஸ்க்கு பதிலா ஸ்கொயர் அப்படிங்கும் போது சைட் ஆஃப் த ஸ்கொயர் இன்க்ரீஸ் பை by 1% அப்படின்னு சொன்னாலும் நீங்க இதே ஃபார்முலால போடலாம் 2a plus a square by 100. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அவுட் ஆஃப் 20 பீட்ஸ், ஓகேங்களா, மொத்தம் 20 பீட்ஸ் இருக்கு. அதுல 5 பீட்ஸ் ஆர் ரெட் கலரு. ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பீட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா மொத்தம் எவ்வளவு இருக்கு? 20 இருக்கு. அதுல 5 பீட்ஸ் வந்து ரெட் இன்ட்டு 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கேன்சல் பண்ணுங்க. 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 × 5 25. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர் 25%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? ஃபைண்ட் த highest common factor HCF of 2/15, 4/5, 6/15. So fractions HCF கேட்டிருக்காங்க. So HCF of fraction formula என்ன? HCF of fraction கேட்டிருந்தாங்கன்னா மேல இருக்கக்கூடிய தொகுதிக்கு நியூமரேட்டருக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணனும். HCF of numerator divided by LCM of denominator. ஓகேங்களா? இப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கு? 2 4 6. அதுக்கு HCF F of 2 4 6 equal to என்ன வரும்? நமக்கு 2 தானே வரும். அதாவது 2 4 6 வந்து நீங்க காமனா என்ன பண்ண முடியும்? 2ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். சோ உங்களுக்கு HCF வந்து 2. நெக்ஸ்ட் LCM of denominator என்ன இருக்கு? 50 5 50. ஓகேங்களா? சோ இதுக்கு LCM ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா ஷார்ட்கட் என்னன்னா இருக்குறதுல பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க. 15 15 டிவைடட் பை சின்ன நம்பர் என்னது? 5. டிவைட் ஆகுதா? டிவைட் ஆகுது. சோ அப்ப உங்களுக்கு 15 தான் LCM ஆ இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி 15 5 15 போட்டு 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஓகேங்களா? 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 1 1. இப்போ 3 5 × 3 உங்களுக்கு என்ன வரும்? 15. இதுதான் உங்களுக்கான LCM. ஓகேங்களா? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? நியூமரேட்டர் என்னது? HCF of numerator 2, LCM of denominator 15. So உங்களுக்கான ஆன்சர் 2/15. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். If the HCF of 65 and 117, ஓகேங்களா? 65 and 117 ஓட HCF இருக்குங்களா? is expressible in the form of 65m, ஓகேங்களா? 65m minus 117. அதாவது இதுக்கு ஒரு HCF வரும் இல்லைங்களா? அது HCF என்னன்னு பாருங்க. என்ன நம்பரால காமனா டிவைட் ஆகும்? 13ஆல டிவைட் ஆகும். 13 5 டைம்ஸ் 65, 13 9 டைம்ஸ் 117. நெக்ஸ்ட் காமனா இந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. சோ உங்களுக்கான HCF 65 and 117க்கான HCF பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 வருது. ஓகேங்களா? இந்த 13 தான் வந்து எப்படி இருக்கும்? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்களா? 65m minus 117 சொல்றாங்களா? இப்போ இந்த 65m வந்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. 117 மைனஸ் இந்த சைடு வந்து என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். பிளஸ் 13 பண்ணீங்கன்னா 113 கிடைக்கும். நெக்ஸ்ட் 65ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வருது? 2 டைம்ஸ். சோ m equal to 2ங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, find the LCM of 15 25 75. ஓகேங்களா? நாமளா இதுக்கு LCM ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன பண்ணனும்? 15 25
and then 75 இருக்குன்னா இதனுடைய பெரிய நம்பர் எடுங்க 75 divided by 15 ஆகுதா பாருங்க, டிவைட் ஆகுது 5 டைம்ஸ். and then 75 divided by சின்ன நம்பர் என்னது 25 சின்ன நம்பர், அதால டிவைட் பண்ணுங்க, டிவைட் ஆகுதா 3 டைம்ஸ். சோ உங்களுக்கு இந்த क्वेश्चनக்கான LCM என்னன்னு பாத்தீங்கன்னா 75. ஓகேங்களா? இல்லனா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நார்மல் வேல 15 25 75. இப்போ வந்து இது என்ன பண்ணலாம், 5 ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் 15 டைம்ஸ். அகைன் வந்து 5 ஆல பண்ணீங்கன்னா டிவைட் பண்ணீங்கன்னா 3 1 3 3 ஆல அகைன் வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 1 1 1 வரும். சோ இப்போ இத மல்டிபிள் பண்ணுங்க, 5 * 5 * 3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க, 5 * 5 25 * 3 75. சோ உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும் 75. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Okay. Next question. LCM of அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, -9a³ b² c கொடுத்துருக்காங்களா. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், -9 என்ன பண்ணலாம் 3 * 3 a³ b² c எழுதலாமா. நெக்ஸ்ட் 12 என்னன்னு பண்ணலாம், இங்க 3 * 3 தான் இருக்கு, 3 காமனா வர மாதிரி எழுதுங்க, 3 * 4 12 a² b² c² எழுதலாமா. இதுல இருந்து எல்சிஎம்னா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லயுமே காமனா இருக்கக்கூடியதை எழுதிடுங்க. 3 எழுதிடலாமா, மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் தான் வரும், 3 எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்க ரிமைனிங் காமனா இல்லாத நம்பர்ஸ் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய 3, இந்த டேர்ம்ல இருக்கக்கூடிய 4, ஓகேங்களா, இது எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வேரியபிளுக்கு வரும்போது, ஓகேங்களா, இந்த மாதிரி ஏ பி எக்ஸ்ஆர் ஒய் இந்த மாதிரி வச்சு இருக்கும்போது எல்சிஎம் அப்படின்னா இந்த பவர் இருக்கு இல்லைங்களா, இப்ப வந்து a³ இருக்கு, a² இருக்கு, அப்ப என்ன எழுதணும்னா அதிக பவர் தான் எழுதணும். சோ a³ எல்சிஎம்னா அதிக பவர் தான் எழுதணும். நெக்ஸ்ட் b² b² காமனா இருக்கு இல்லைங்களா, சோ அதை எழுதிடுங்க b². c இருக்கு c² இருக்கு, என்ன எழுதணும் c² தான் எழுதணும். சோ உங்களுக்கான ஆன்சர் -3 * 3 எவ்வளவு வரும், 9 * 3 36 -36 a³ b² c². இதுதான் உங்களுக்கான ஆன்சர், சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, a:b = 2:3 c:d = 4:7. இப்போ a:d கேக்குறாங்க, ஓகேங்களா. சோ இந்த மாதிரி क्वेश्चन உங்களால வந்து என்னது ரேஷியோஸை கம்பைன் பண்றது, a:b = c:d கொடுத்து கம்பைன் பண்ண சொன்னா ரேஷியோஸை கம்பைன் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒன்னா எப்படி இருக்கணும், a:b = b:c ஒரு ஆல்பபெட்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் வந்து காமனா இருக்கணும், இல்லைன்னா a:b வந்து c:c இந்த ரெண்டு வேல்யூ ஏதாவது a வந்து காமனா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிள் காமனா இருந்தா மட்டும்தான் நம்ம ரேஷியோஸை கம்பைன் பண்ண முடியும். சோ இங்க c-க்கு பதிலா இங்க என்ன வரும், b வந்திருக்கணும், இங்க d-க்கு பதிலா c. அப்போ இல்லைன்னா இங்க d கூட இருக்கலாம், ஆனா வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கணும், இங்க c-க்கு பதிலா b தான் வந்திருக்கணும். அப்போ ரேஷியோஸ் எப்படி கம்பைன் பண்ணலாம், a:b = 2:3. நெக்ஸ்ட் b:d, இங்க d வச்சுக்கோங்க, b-க்கு நேராவே இங்க என்ன வரணும் 4:7. நெக்ஸ்ட் ரேஷியோஸ் எப்படி கம்பைன் பண்ணுவோம், இங்க 3 இருக்கா, அதே 3 இங்க ஃபில் பண்ணுங்க, இங்க இருக்க 4 இங்க ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 * 4 என்ன வரும் 8, 3 * 4 12, 3 * 7 21. சோ இதுல உங்களுக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க, a:d. a:d வந்து இங்க a-க்கு நேரா இங்க என்ன இருக்கு 8, இங்க d-க்கு நேரா 21. சோ 8:21 அப்படிங்கறதா உங்களுக்கான ஆன்சர். பட் இங்க வந்து காமனான வேரியபிள் b தான் இருக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். A mat of length 180 meter is made by 15 women in 12 days. ஓகேங்களா, அதாவது குரூப் ஆஃப் பர்சன் சேர்ந்து செய்யக்கூடிய சம்ஸ். 15 women சேர்ந்து
12 டேஸ்ல எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாங்க, அந்த மேட்டோட லென்த் 180 மீட்டரை வந்து செய்யறாங்க. அதே எவ்வளவு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, then the time taken for 32 women, ஓகேங்களா, to make a mat of length 512 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய மேட்டை செய்யறதுக்கு 32 உமன் சேர்ந்து செஞ்சா அவங்க வந்து எவ்வளவு வந்து டைம்ல செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்களா. சோ இதுக்கு என்ன பண்ணும், நம்ம எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, M1 D1 எவ்வளோ டேஸ் ஹார்ஸ் பத்தி டீடைல்ஸ் கொடுத்தா போடலாம், டிவைடட் பை ஒர்க் பத்தின டீடைல்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபார்முலா. இதுக்கு என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை W2. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க, 15 சொல்லியிருக்காங்களா. எவ்வளவு டேஸ்ல அவங்க அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க, 12 டேஸ்ல. அவங்க செய்யக்கூடிய ஒர்க் அந்த லென்த் எவ்வளோ, இதுதான் ஒர்க் 180 மீட்டர் ஈக்குவல் டு தென் த டைம் டேக்கன் ஃபார் 32 உமன். இவ்வளோ மெம்பர்ஸ் செகண்ட் செட்ல 32 உமன் எவ்வளோ டேஸ்ல பண்றாங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லென்த் வந்து 512 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க கேன்சல் பண்ணுங்க. 12 into 15 வந்து 180. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இதுல இருந்து என்ன வரும், இந்த 512 இங்க வந்ததுன்னா 512 ஈக்குவல் டு 32 into D வரும். ஓகேங்களா. 512ங்கிறத 8ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 64 வரும். ஏன்னா 8 கியூப் தான் அது. ஸோ இங்க 32 8ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 வரும். எகைன் 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 16 வரும். D ஈக்குவல் டு 16. ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து 16 டேஸ்ல வந்து அவங்க அந்த மேட்டை செஞ்சு முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். An aircraft can accommodate 280 people in 2 trips. ஓகேங்களா. Then the number of trips required for 1400 people. அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏல இருந்து பிக்கு வந்து பேசஞ்சர்ஸ் எடுத்து கொண்டுட்டு போறாங்க, அந்த ஏர்கிராஃப்ட் வழியா டிராவல் பண்றாங்கன்னா 2 ட்ரிப்ல வந்து அவங்க வந்து 280 பீப்புள்ஸ் வந்து டிராவல் பண்றாங்க 2 ட்ரிப்ல. அதே 1400 பீப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி ஏல இருந்து பிக்கு போகணும்னா, பயணம் செய்யணும், டிராவல் பண்ணணும்னா எத்தனை ட்ரிப் போகணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஏன்னா பாருங்க 2 ட்ரிப்புக்கு வந்து 280 பீப்புள். அப்போ ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, சும்மா மைண்ட் கால்குலேஷன்னா 140. ஒரு ட்ரிப்புக்கு 140. நமக்கு எவ்வளவு பீப்புள் இருக்காங்க, 1400 பீப்புள். ஒரு ட்ரிப்புக்கு 140னா எத்தனை ட்ரிப் போகணும், இன்ட்டு 10 ட்ரிப் போனாதான் உங்களுக்கு என்ன வரும், 1400 பேர் வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து 10 ட்ரிப். ஓகேங்களா. ஸோ இப்போ இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்க 140 ஈஸியா இருக்கு, அதனால இன்ட்டு 10 போட்டா 1400 வருது. இல்ல இது ஏதோ வேற மாதிரி நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு இருந்தா ஒரு ட்ரிப்புக்கானது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க, எத்தனை பேருன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டோட்டலா எவ்வளோ பீப்புள், டோட்டல் பீப்புள் 1400 டிவைடட் பை ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளவு பீப்புள் போறாங்க, அதனால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை ட்ரிப்புன்னு கிடைச்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதை கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ₹3000. ஓகேங்களா. அதாவது ₹3000க்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ உங்களுக்கான பிரின்சிபல் அசல் வந்து 3000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யார் என்ன சொல்லியிருக்காங்க, 6.14%. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன். ஓகேங்களா. இது வந்து நார்மலா மாத்தணும்னா 6 into 4 என்ன வரும், 6 into 4 வந்து 24. இதோட இந்த 1 வந்து ஆட் பண்ணணும், பிளஸ் 1. அப்போ 25 டிவைடட் பை 4% தான் உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே. per annum for the period from 4th Feb 2005 to 18th April 2005. n number of years உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா பீரியட்ல கொடுத்திருக்காங்க. இன் பிட்வீன் இந்த ஃபெப்ருக்கும் ஏப்ரலுக்கும், 4th ஃபெப்ருக்கும் 18th ஏப்ரலுக்கும் இடைப்பட்ட டேஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஃபெப்ரவரி ஒரு மந்த் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க டேஸ் கால்குலேட் பண்ணும் போது
அந்த கிவன் இயர் வந்து லீப் இயரா இல்ல நார்மல் இயரா அப்படிங்கறத வந்து நீங்க கவனிக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா லீப் இயர் அப்படின்னா உங்களுக்கு ஃபெப்ரவரி எவ்வளவு டேஸ் வரும்? 29 டேஸ் வரும். இதே நார்மலான ஒரு இயர் அப்படின்னா உங்களுக்கு 28 டேஸ் தான் வரும். இப்போ லீப் இயரா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கிவன் இயர் வந்து டிவைடட் பை 4 டிவைட் ஆச்சுன்னா அந்த இயர் வந்து லீப் இயர். ஓகேங்களா? இல்லைன்னா நார்மல் இயர். இப்போ 2005ங்கிறது வந்து என்ன இருக்கு? 5ங்கிற ஆட் நம்பர்ல முடிஞ்சிருக்கா? சோ இது என்னது? 2005 4ஆல டிவைட் ஆகாது. சோ கிவன் இயர் வந்து நார்மல் இயர். சோ அப்போ ஃபெப்ல எவ்வளவு டேஸ் இருக்கும்? 28 டேஸ் இருக்கும். ஓகே. இப்போ இங்க உங்களுக்கு 4th ஃபெப் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெப்ல 28 டேஸ்ல 4 டேஸ் 4th ஃபெப் போயிடுச்சு. மீதி எவ்வளவு டேஸ் இருக்கும்? 24 டேஸ். சோ ஃபெப்ல 24 டேஸும் நெக்ஸ்ட் மார்ச் நடுவுல ஒரு மந்த் இருக்கா? சோ மார்ச் மந்த்ல டோட்டலா எவ்வளவு டேஸ் இருக்கும்? 31 டேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஏப்ரல்ல 18th ஏப்ரல் வரைக்கும் சொல்லிருக்காங்க. சோ இந்த 18 எடுத்துக்கணும். சோ ஏப்ரல்ல 18 டேஸ். சோ இத ஆட் பண்ணுங்க. 30 ரிமைனிங் 1 73. ஓகேங்களா? உங்களுக்கு 73 டேஸ் கிடைக்குது. இப்போ 73 டேஸ் நம்ம என்ன பண்ணணும்? இயரா மாத்தணும். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து என்ன வரும்? பிரின்சிபல் P இன்டு N. என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் தென் R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் டிவைடட் பை 100. Nங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ டேஸ வந்து இயரா மாத்தணும்னா டிவைடட் பை 365. 1 இயர்க்கான டேஸ் எவ்வளோ? 365 டேஸ். அதால டிவைட் பண்ணுங்க. 73 எவ்வளவு டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 5ஆல எண்ட் ஆகுதா? அப்ப 5ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க 73. 5ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 × 5 15, ரிமைனிங் 1 7 × 5 35 plus 1 36 365 தான் வரும். ஸோ அப்போ 5 டேஸ். அப்போ 1/5 இயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 1/5 இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? 25/4% டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போ இந்த ஜீரோஸ்க்கு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 25 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் இந்த 4 வந்து 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். இங்க 30ல 15 வருமா? 15 into 5 75 டிவைடட் பை இங்க இருக்கக்கூடிய 2. 75 டிவைடட் பை 2 என்ன வரும்? 37.5 தான் உங்களுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். A person lent a sum of money at 6% per annum. In 8 years, the simple interest was 260 less than the sum lent. Find out the sum. ஓகேங்களா? அதாவது ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு அசலை வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கடன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? வட்டிக்கு கொடுக்குறாங்க, லெண்ட் பண்றாங்க. பிங்கிற ஒரு அசலை கொடுக்குறாங்க. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 6%க்கு கொடுக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%க்கு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8 இயர்ஸ். ஓகேங்களா? n வந்து 8 இயர்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகேங்களா? அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா 260 less than the sum lent. அவங்க கொடுத்த அசல் இருக்கு இல்லைங்களா? பி. அந்த பியை விட 260 வந்து லெஸ்ஸா இருக்கு. சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. சோ இப்ப நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? அந்த பிரின்சிபல் மைனஸ் 260 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு n வந்து 8 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. R 6% டிவைடட் பை 100. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணலாம்னா
நீங்க டிவைட் பண்ணிட்டும் கொண்டு வரலாம், இல்லைன்னா நீங்க இது அப்படியே 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன வரும் உங்களுக்கு 100p minus 26 followed by 30 equal to 6 into 8 48p. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 26 வந்து மைனஸ் இந்த ஈக்குவல் இன்சைட் வந்தா என்ன பிளஸ் ஆகுமா? பிளஸ் 26. இந்த 48 வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்தா மைனஸ் ஆகுமா? 100p minus 48p. 100ல இருந்து 48 மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 52 வருமா? 52 into principal equal to 26 followed by 000. இப்போ 26 2 times தான் உங்களுக்கு 52. ஓகேங்களா? சோ இப்போ 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய வந்து 26 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 1000 தான் இருக்கும். 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 வரும். சோ எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க லென்த் கொடுத்திருக்காங்க கடம் 500 rupees கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Find the compound interest on 15,000. 15,000ங்கிறது பிரின்சிபல். ஓகேங்களா? for 3 yearsக்கு சொல்லிருக்காங்க. If the rate of interest are 15%, 20% and then 25% respectively. அப்போ உங்களுக்கு 3% ரேட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து R1%னா, செகண்ட் இயருக்கு R2%னா, தேர்ட் இயருக்கு R3%. மூணு வேற வேற இருக்கு. ஸோ இப்போ இது நீங்க ஃபார்முலால சால்வ் பண்ண என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன வரும்? பிரின்சிபல் இன்டு 1 plus R1 divided by 100. நெக்ஸ்ட் 1 plus செகண்ட் இயருக்கு R2% divided by 100. தேர்ட் இயருக்கு 1 plus R3 divided by 100. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு அமௌண்ட், அதாவது 3 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய டோட்டலா அமௌண்ட், அதாவது அசல் பிளஸ் வட்டிக்கான ஃபார்முலா இது. இதுல இருந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? இது கிவன் வந்து இது அமௌண்ட், அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்ததுதான் இது. இதுல இருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அசலை மைனஸ் பண்ணும். சோ அப்போ இதுல இருந்து ஒரு மைனஸ் பி பண்ணும். அப்ப இந்த பி வந்து காமனா வெளியே எடுத்துருங்க. அசலை வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 plus R1 by 100, 1 plus R2 by 100, 1 plus R3 by 100 minus 1. இதுதான் உங்களுக்கான ஃபார்முலா. சோ இப்போ இதுல சப்ஸ்டிடியூஷன் பண்ணுவோம். பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15,000 into 1 plus R1 எவ்வளவு percentage? 15%. so 15 divided by 100. next R2 என்ன சொல்லிருக்காங்க? 20% சொல்லிருக்காங்க. 20 divided by 100. next R3 என்ன சொல்லிருக்காங்க? 25 சொல்லிருக்காங்க. 1 plus 25 divided by 100 ஹோலா இது ஃபுல்லா கண்டுபிடிச்சு -1 பண்ணுவோம். சரிங்களா? மைனஸ் பிரின்சிபல் தான் இதை நம்ம வெளியே எடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் 15,000 இன்ட்டு இது என்ன பண்ணலாம்? 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் இங்க 20 வருமா? 20 into 1 20 plus 3 23 divided by 20 இன்ட்டு இங்க 20ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 100 வந்து 5 டைம்ஸ். 5 into 1 5 plus 1 6 divided by 5 இன்ட்டு 25ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ். 4 into 1 4 plus 1 5 divided by 4. இதுக்கு ஹோலா வந்து -1 பண்ணும். இப்போ என்ன பண்ணலாம்? 5ஆல கேன்சல் பண்ணிடுங்க. 5 5 கேன்சல் ஆயிடும். and then 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2 டைம்ஸ் இங்க 3 டைம்ஸ் வருமா? இப்போ ரிமைனிங் மட்டும் எழுதுங்க. 15,000 23 into 3 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 69 divided by 20 into 2 40 minus 1 வருமா? நெக்ஸ்ட் என்ன வரும்? இந்த 40 இங்க வந்ததுன்னா 15,000 into 69 minus 40, அதாவது இங்க மேனிக்கலி 40ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 69 minus 40 29 divided by 40. so
ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 15 என்ன வரும்? இங்க இருக்கட்டும், இங்க நம்ம எழுதுறேன். இங்க என்ன இருக்கு? 15,000 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 1500 into 29 divided by 4. 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து 12. ஓகேங்களா? 4 into 3 12, ரிமைனிங் 3 இருக்கும். 7 times 28, ரிமைனிங் 2, 5 டைம்ஸ். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 375 into 29ங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. 9ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 9 into 5 45, remaining 4, 7 into 9 63 plus 4 67, remaining 6, 9 into 3 27 plus 6 33. Next 5 into 2 10, remaining 1, 7 into 2 14 plus 1 15, remaining 1, 3 into 2 6 plus 1 7. So இப்போ ஆட் பண்ணீங்கன்னா 5 7 5 plus 3 என்ன வரும்? 8, 7 plus 3 10. So 10 875. ஓகேங்களா? அப்படிங்கிறதா உங்களுக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? நீங்க ஃபார்முலால போட்டா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம ஷார்ட்கட்ல தான் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். என்னது 15,000 இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பிரின்சிபல். இதுல ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 3 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு சொல்றாங்க? 15% சொல்றாங்க. செகண்ட் இயருக்கு எவ்வளவு சொல்றாங்க? 20% சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயருக்கு ஓகே இங்க ஸ்பேஸ் பத்தாது. ஸோ நான் கீழே வந்து எழுதுறேன். டோட்டலா உங்களுக்கு வந்து 15,000 இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 15% சொல்றாங்க. செகண்ட் இயருக்கு 20%, தேர்ட் இயருக்கு 25% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஷார்ட்கட்ல போடும்போது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு இங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டி வரும்னா, இந்த அசலுக்கு 15% எடுத்தீங்கன்னா அதுதான் இங்க வரும். ஓகேங்களா? இந்த 15,000க்கு 15% என்னது? 15%னா 15 by 100 of 15,000 இந்த மாதிரி போடலாம். இப்போ ஜீரோ, இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 15 into 15 என்ன வரும்? 225 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 20% கண்டுபிடிக்கணும் செகண்ட் இயருக்கு. இப்போ 20%னா இது ஈஸி தானே. நீங்க 20 by 100 of 50 போடலாம். இல்லைன்னா 15,000ங்கிறது 100%. ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். இப்போ இது 10%. 20%னா என்னது? இது அப்படியே 2ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3000ங்கிறது உங்களுக்கு வந்து செகண்ட் இயருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடணும். அப்போ இந்த 2250 நீங்க எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? இந்த செகண்ட் இயர்க்கான 20% கண்டுபிடிக்கணும். அதாவது 2250 into 20 by 100 போடுங்க. இல்லைன்னா இது ஈக்குவல் டு என்னது? 100%. 0 கேன்சல் பண்ணிடுங்க. இது இன்ட்டு 2 பண்ணா 20% கிடைக்குமா? 225 வந்து 2 டைம்ஸ்னா 450. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா 450 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 25% கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 15,000க்கு 25%னா 25 divided by 100 15,000. 25 வந்து 25 divided by 100. 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 15 into இது 25 வந்து நீங்க மல்டிபிள் தான் பண்ணணும். 15 into 25. ஸோ 15 into 5 75, 15 into 2 30. ஸோ 3 இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜீரோ. ஓகேங்களா? ஸோ வந்து 3750 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த வந்து அசலுக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் தேர்ட் இயருக்கு வரும்போது நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். செகண்ட் இயருக்கு கிடைச்ச இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இங்க கால்குலேட் பண்ணிருக்க இந்த 450க்கு அகெயின் வந்து 25% கால்குலேட் பண்ணணும். நீங்க இங்க போட்டு இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நீங்க வந்து
2250 அப்படிங்கிறது நீங்க டக்குன்னு 100 வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணும் 25% தானா அப்போ 10% இது வந்து 225 அப்போ 20% வந்து உங்களுக்கு 450 ஓகேங்களா நெக்ஸ்ட் 5% வருமா 10 divided by 2 5 அப்போ 125ல 5% என்ன வரும் 112.5 வரும் சோ அப்போ உங்களுக்கு எவ்வளவு வருதுங்க 4 plus 5 5 62.5 வரும் அதே நெக்ஸ்ட் இந்த 3000க்குனா என்ன வரும் 10%னா 300 20%னா என்ன வரும் into 2 600 10% 300னா 5 னா அதுல பாதி 150 so 750 வரும் நெக்ஸ்ட் இந்த 450 கண்டுபிடிச்சீங்கன்னா 450ல 10% 45 20% வந்து 90 அதோட பாதி 45 divided by 2 என்ன 22.5 so 90 ஓட 22.5 அப்ப 112.5 so இப்போ வந்து நீங்க உங்களுக்கு இந்த பெர்சன்டேஜ்ல வந்து டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபார்முலால சால்வ் பண்றதை விடவே இதுல நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும் சோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க இது 750 250 ஒரு 1000 சோ இந்த ரோவை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9000 வரும் பிளஸ் 450 750 ஆட் பண்ணுங்க இதுவும் ஆட் பண்ணுங்க ஈஸியா இருக்கும் 1200 இதோட இங்க 562.5 இங்க இருக்கா 0.5 0.5 1 2 to 4 plus 1 5 6 plus 1 7 5 plus 1 6 675 so இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் 9000 plus 1000 10000 இங்க 200 இருக்கு 600 இருக்கு 875 so 10875 so உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால வந்து இது வந்து உங்களுக்கு வந்து டைம் ஆகிற மாதிரி இருக்கலாம் பட் இந்த பெர்சன்டேஜ்லாம் இந்த மாதிரி எழுதி கால்குலேட் பண்ணாம நீங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் find the compound interest on 10,000 இது வந்து principal 10,000 கொடுத்திருக்காங்க rate of interest 8% for 2/3/4 years year வந்து fractionsல இருக்கு interest compounded yearly ஓகேங்களா இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா நீங்க வந்து அமௌண்ட் பிரின்சிபல் அசல் பிளஸ் வட்டி அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா பிரின்சிபல் இன்டு பிரின்சிபல் இன்டு 1 பிளஸ் ஆர் என்னது 8/100 ஹோல் பவர் n போடுவோமா ஆனா இந்த ஃபிராக்ஷன்ல இருந்தா ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஹோல் நம்பர் என்னது 2 இயர்ஸ் அத 2 இங்க போட்டுறணும் இன்டு 1 பிளஸ் ஆர் என்னது ஓகே இத உங்களுக்கு ஃபார்முலா ஃபார்மேட்ல வச்சு எழுதிறேன் அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிக்கலாம் r/100 ஹோல் ஸ்கொயர் இன்டு 1 பிளஸ் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் இருக்கு இல்லைங்களா 3/4 into r divided by 100 so இதுதான் உங்களுக்கு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதுல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் -1 போட்டு அதாவது மைனஸ் பிரின்சிபல் இந்த ஹோலா இந்த பி வந்து காமனா வெளியே எடுக்கிறோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இப்போ சால்வ் பண்ணலாம் -1 போட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் என்ன ஆயிடும் இது வந்து இப்போ பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா மாறிடும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் பிரின்சிபல் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க இன்ட்டு 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 கொடுத்துருக்காங்களா r வந்து 8% டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர் இப்போ நெக்ஸ்ட் 1 பிளஸ் 3 டிவைடட் பை 4 இன்ட்டு r எவ்வளோ 8 divided by 100 minus of 1 இது minus 1 என்னது பிரின்சிபல்ல வெளியே எடுத்துருக்கோம் அதுதான் இப்போ 4 ஆல கேன்சல் பண்ணுங்க 2 டைம்ஸ் இங்கே 25 டைம்ஸ் ஓகேங்களா அப்போ 10,000 into 25 plus 25 வந்து into 1 25 plus 2 27 27 by 25 தான் whole square இருக்கும் 27 square 729 divided by
25 ஸ்கொயர் 625 இன்ட்டு வந்து 4 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும் 2 டைம்ஸ் வருமா ஓகேங்களா இங்க நெக்ஸ்ட் இந்த 2 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 15 வரும் 50 into 1 50 into 3 53 divided by 50 minus 1 ஸோ நீங்க இதுதான் இப்போ வந்து சால்வ் பண்ணணும் ஸோ இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும் நீங்க என்ன பண்ணுவோம் 10,000 into இங்க ஃபர்ஸ்ட் 79 into 53 மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதை மல்டிபிள் பண்ணி இது இன்ட்டு எல்சிஎம் எடுத்து இந்த ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் ஓகேவா அதாவது 729 into 53 பண்ணுங்க 3 9 into 3 27 remaining to 2 into 3 6 plus 2 8 next 7 into 3 21 next 5 ஆல மல்டிபிள் பண்ணுங்க 9 5s are 45 remaining 4 2 5s are 10 plus 4 40 remaining 1 7 5s are 35 plus 1 36 இது ஆட் பண்ணீங்கன்னா 7 13 remaining 1 6 8 3 இது கிடைச்சிடும் இதை வந்து நியூமரேட்டர்ல உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் 625 into 5 பண்ணுங்க 25 into 5 பண்ணீங்கன்னா 30250 இதுதான் வரும் ஓகேங்களா அப்போ என்ன வரும்னா இந்த ஸ்டெப்பு 10,000 into இங்க மேல வந்து 38637 minus 1 இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த 65 into சாரி 625 into 50 ஆல மல்டிபிள் பண்ணும்போது வரக்கூடிய 30750 இங்க எழுதிக்கலாமா 1 ஆல எல்சிஎம் அதாவது அது மல்டிபிள் பண்ணிக்கிறோம் கிராஸ் மல்டிபிள் இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க இதுல இருந்து 38637 இருந்து 30750 மல்டிபிள் மைனஸ் பண்ணீங்கன்னா 7 இங்க வந்து 8 5 இருக்கு 15னா 8 டைம்ஸ் இங்க 7 7887 உங்களுக்கு கிடைக்கும் 5 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 25 5 remaining to 5 into 2 10 10 plus 2 12 remaining 1 6 into 5 30 plus 1 31 31250 ஓகேங்களா ஸோ வந்து ஸோ அப்போ 38637 இருந்து 31250 மைனஸ் பண்ணீங்கன்னா 7 இங்க வந்து 13 டிவைடட் மைனஸ் 5 வந்து 8 இங்க உங்களுக்கு என்ன இருக்கும் 5 இருக்கும் 3 5 minus 2 3 இங்க 7 அப்போ 10,000 into 7387 divided by 31250 ஸோ 0 கேன்சல் பண்ணுவீங்க ஸோ நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் ஆன்சர் வரும் ஓகேங்களா நீங்க 25 ஆல கேன்சல் பண்ணலாம் இப்போ இது வந்து 4 டைம்ஸ் வரும் 31 வந்து 25னா 1 டைம்ஸ் 25 ரிமைனிங் 6 25 2 டைம்ஸ் வந்து 50 12னா 125னா 5 டைம்ஸ் வரும் நெக்ஸ்ட் இது 4 ஆல மல்டிபிள் பண்ணி இந்த மாதிரி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட் ஓகே ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் 1000 ஓகேங்களா சரி இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் ஜீரோ ஜீரோ இந்த ஜீரோ வந்து கேன்சல் ஆயிடுச்சு இங்க வந்து
40 இருக்கு. 40 into 7387 divided by 125 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் நிறைய கால்குலேஷன் வரும். அதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்கட்ல போட்டீங்கன்னா இந்த சம் வந்து ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்படி பாருங்க, இப்போ இந்த 10,000 எல்லாம் கொடுத்தாங்கன்னா நீங்க ஷார்ட்கட்ல போறதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பாருங்க 10,000 ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 8%, செகண்ட் இயருக்கு 8%. ஓகேங்களா? இப்போ 10,000 equal to 100% வச்சுக்கோங்க. 2 0 கேன்சல் பண்ணிருக்காங்க. 1% equal to 100. இப்போ 8% வேணும்னா 8 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8% equal to 800. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 800, செகண்ட் இயருக்கு ஒரு 800. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 8% கண்டுபிடிக்கணுமா? அப்போ 800 equal to 100னா 2 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 1% வந்து 8, 8% 64. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் இயருக்கு வரும்போது தேர்ட் இயர் மீன்ஸ் என்னது, இங்க 3/4 ஆஃப் இயருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க இங்க 8% வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. 3/4 ஆஃப் ஆர் தான் நீங்க போட்டிருக்கோம் ஃபார்முலால. அப்ப ஆர் என்னது 8. இப்ப இது கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4 வந்து 2 டைம்ஸ், ஸோ 6. தேர்ட் இயருக்கு வந்து 6%. தேர்ட் வந்து உங்களுக்கு 8% 3/4 இயருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? 8% 3/4 இயருக்கு பண்றதுக்கு பதிலா 6% 5 இயருக்கு ஃபார் 1 இயருக்கு பண்ணா சேம் அதே கிடைக்கும். இப்போ 10,000 6% 600, இந்த 800 for 48, இந்த 800 for 48, and then இது 64க்கு 6%, 6/100 64. So 64 6 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 6 into 4 24, remaining to 36 38. அப்போ 100னா 2 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 3.84 வரும். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 800 800 1600 பிளஸ் ஒரு 600, 1600னா 2200 வருது. ஓகேங்களா? அதோட என்ன இதெல்லாம் ஆட் பண்ணும்? இருக்கக்கூடிய 64, 48, அகைன் ஒரு 48, 3.84. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 8/4 இங்க 8 8 எவ்வளவு வரும்? 8 plus 8 16 plus 16 plus 4 23 plus 3 23, remaining 2. 6 plus 4 10, 40 plus 2 16க்கு 6, remaining 1. ஓகேங்களா? 2 plus 1 3, இங்க 2. உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டாவே 263, ஓகேங்களா? 2363.84ங்கிறது உங்களுக்கு ஆன்சரா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின், அதாவது இந்த மாதிரி 10,000 இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்க ஷார்ட்கட்ல போடுங்க. ஃபார்முலால போடலாம், பட் வந்து நீங்க நல்லா மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி அதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு. கியூபாய்டுனா கனசெவ்வகம். கனசெவ்வகத்தின் லென்த் நீளம், பிரெத் அகலம், லென்த் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4.5, பிரெத் வந்து 3, ஹைட் வந்து 2.5. ஓகேங்களா? இந்த முறையே ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கிற லென்த்துக்கு ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர், பிரெத்துக்கு செகண்ட் இருக்க நம்பர், ஹைட்டுக்கு தேர்டா இருக்கக்கூடிய நம்பர். ஓகேங்களா? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது? 2 times of length into breadth plus breadth into height plus height into length. இதுதான் உங்களுக்கான ஃபார்முலா. ஸோ 2 into length எவ்வளோ?
4.5 into 3 plus breadth வந்து 3 into height 2.5. next height வந்து 2.5 into length வந்து 4.5. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுங்க. 4.5 into 3னா நீங்க எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்ணா 4 into 3 எவ்வளோ? 12. நெக்ஸ்ட் அதுல இருந்து 0.5 into 3 ஓகேங்களா 15 வரும். ஸோ 1.5 நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே மல்டிபிள் பண்ணிடுங்க. 4.5 into 3 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 15 ரிமைனிங் 1 4 into 3 12 plus 1 30 1 digit தள்ளி பாயிண்ட் வச்சிருங்க. plus 3 into 25 என்ன வரும்? 75 வரும். ஸோ 1 digit தள்ளி பாயிண்ட் வச்சிருங்க. plus 25 into 2.5 into 4.5 அப்போ இங்கே 2.5. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 5 ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 25 க்கு 5 ரிமைனிங் 2 4 into 5 20 plus 2 22. next 5 into 2 10 remaining 1 4 into 2 8 plus 1 9. ஸோ எங்களுக்கு என்ன வருது? 5 2 9 plus 2 வந்து 11. என்ன பண்ணும்? 2 digits சொல்லி பாயிண்ட் வைக்கணுமா? ஸோ 11.25 11.25. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 2 into 13 plus 7 எவ்வளோ? 20. 0.5 1 ஆயிடுமா? 21 plus 11.25. ஆட் பண்ணுங்க. 21 11 எவ்வளோ வரும்? 32.25. இது வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 64.5 வரும். இதுதான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Next question. 3 identical cube of side 4 centimeter are joined end to end. ஓகேங்களா? Find the total surface area of the new resulting cuboid. ஓகேங்களா? அதாவது ஒரு கியூப் 4 சென்டிமீட்டர் உள்ள பக்க அளவு உள்ள கியூப் கனசதுரத்தை 3 வந்து ஒட்டுக்கா ஜாயின் பண்றாங்க. சைட் பை சைடா ஜாயின் பண்ணும் போது அது உங்களுக்கு என்னவா மாறிடும்னா 3 ஜாயின் பண்ணும் போது கியூபாய்டா கன செவ்வகமா மாறிடும். அதனுடைய மொத்த பரப்பளவு கேட்கிறாங்க. இப்போ கியூபோட ஒரு சைடு உங்களுக்கு தெரியுற மாதிரி போடுறேன். ஸோ இப்படி வச்சு ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஜாயின் பண்றீங்கன்னா இது லென்த் 4 வரும்போது ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு லென்த் என்னவா ஆயிடும்? 12 மாறிடும். ஆனா இங்க இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கான பிரெத், ஓகேங்களா? இங்க பிரெத் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிரெத் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 4 தான் இருக்கும். அண்ட் தென் ஹைட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹைட்டும் உங்களுக்கு 4 தான் இருக்கும். ஸோ அப்ப லென்த் மட்டும் 12ன்னு மாறும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல எடுக்க தெரியணும். லென்த் வந்து 12 3 ஜாயின் பண்ணும் போது 12. பட் பிரெத் எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். பிரெத் வந்து 4 தான் இருக்கும். ஹைட்டு மாற போறது இல்லை, 4 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மொத்த பரப்பளவு. இப்போ லாஸ்ட் சம்ல தான் பார்த்தோம். அதுக்கான ஃபார்முலா என்னது? 2 times of LB plus BH plus HL. அப்போ 2 into length எவ்வளோ? 12 into breadth 4 plus breadth 4 into height 4 plus height 4 into length வந்து 12. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வருது? 12 into 4 48 plus 4 into 4 16 plus 4 into 12 48. ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 48 48 எவ்வளோ வரும்?
96 அதோட ஒரு 16 ஆட் பண்ணுங்க 112 ஸோ 2 into 112 வருது 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 224 வரும் இதான் உங்களுக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் A and B together can do a piece of work in 12 days ஓகேங்களா ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த ஒர்க்கை 12 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க A alone can do it in 36 days A மட்டும் தனியா செஞ்சாங்கன்னா 36 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க how long will B take to complete the work B செஞ்சா அந்த ஒர்க்கை செய்ய எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த டைப் ஆஃப் சம்க்கு என்ன பண்ணும்னா கிவன் டேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த 36 and 12 அதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க 36 to 12க்கு என்ன எல்சிஎம் வரும் பெரிய நம்பர் 36 டிவைடட் பை 12 ஆகுதா டிவைட் ஆகுது ஸோ உங்களுக்கான எல்சிஎம் வந்து 36 தான் அந்த 36 வந்து நீங்க என்ன அந்த டேஸ்க்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க அந்த வந்து 36 கிடைக்குது அதுதான் டோட்டல் ஒர்க்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டோட்டலா இருக்கக்கூடிய ஒர்க் வந்து 36 ஒர்க் இருக்கு அத இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எஃபிஷியன்சி பர் டேக்கு அவங்க எவ்வளவு ஒர்க் செய்யறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் 36 ஒர்க்கை ஏ வந்து 36 டேஸ்ல செஞ்சா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் செய்வாங்க ஏவும் பியும் சேர்ந்து 36 ஒர்க்கை 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க 3 ஒர்க் செய்வாங்க ஏவும் பியும் 3 ஒர்க் இப்ப ஏ மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் அவங்களால செய்ய முடியுது ஆனா ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சா 3 வேலை செய்ய முடியுது அப்ப பி என்ன பண்றாங்கன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்யறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்ப மொத்தமா நமக்கு இருக்கக்கூடிய ஒர்க் எவ்வளவு 36 ஒர்க் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செஞ்சாங்கன்னா இதால டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 36 டிவைட் பை 2 18 பி வந்து 18 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க உங்களுக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் It takes 120 minutes to weed a garden in 6 gardeners. If the same work is to be done in 30 minutes, how many more word important more gardeners are needed? ஓகேங்களா அதாவது ஒரு தோட்டத்தை வந்து களை எடுக்க ஓகேங்களா அந்த பில்லெல்லாம் வெட்டுறதுக்கு களை எடுக்கிறதுக்கு 6 கார்டனர்ஸ் 6 தோட்டக்காரர்கள் வந்து 120 நிமிஷம் வந்து செய்யறாங்க ஓகேங்களா இது வந்து என்னது குரூப் ஆஃப் சம்ஸ் 6 பேர் அப்படின்னு இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா வச்சிருக்கோம் M1 எவ்வளோ மெம்பர்ஸ் இன்டு D1 எவ்வளோ டேஸ் ஆகுது எவ்வளோ ஹார்ஸ் ஒரு நாளைக்கு செஞ்சா டிவைடட் பை அவங்க செய்யக்கூடிய ஒர்க் ஈக்குவல் டு M2 D2 H2 டபுள் 2 ஓகேங்களா இதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ அதை மட்டும் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டேட்டால என்ன சொல்லியிருக்காங்க 6 கார்டனர்ஸ் ஓகேங்களா மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க எவ்வளவு டேஸ் சொல்ல ஹார்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்க 120 மினிட்ஸ் அந்த டைம் வந்து 120 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க ஒர்க் பாத்தீங்கன்னா 2 பேருமே சேம் ஒர்க் தான் செய்யறாங்க சேம் ஒர்க் ஸோ ஒர்க் வந்து எந்த டிஃபரன்ஸும் இல்லை நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல ரெண்டுமே மினிட்ஸ்ல தான் இருக்கு ஹவு மெனி மோர் கார்டனர் செய்யறாங்க அதாவது ஆல்ரெடி வந்து 6 செய்யறாங்க அதோட எக்ஸ்ட்ரா எவ்வளவு பேரு தேவைப்படுறாங்க 6 plus x ஓகேங்களா சோ இப்போ 0 plus 0 கேன்சல் ஆயிடும் 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் 4 times 6 into 4 24 equal to 6 plus x இப்போ 6 வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 18 equal to x சோ வந்து எக்ஸ்ட்ராவா வந்து 18 பேர் தேவைப்படுறாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா A is shorter than B but taller than C அதாவது உயரத்தை வச்சு கம்பேர் பண்ணிருக்காங்க கம்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைனலா யார் வந்து இருக்கிறதுல ஷார்ட்டா இருக்காங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப வந்து ஈஸியான கொஸ்டின் ஜஸ்ட் கம்பேர் பண்ண போறோம் அதாவது A is shorter than B னா B விட ஷார்ட்டரா இருக்காங்க A ஓகேங்களா இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் 6 is greater than 3 அப்படின்னா
6 தான் எப்படி பெரிய நம்பர். இந்த சைடு எந்த சைடு ஓப்பன்ல இருக்கோ அதுதான் வந்து பெரிய நம்பர். ஓகேங்களா, அதுதான் இங்க வந்து வேரியபிள்ல போறோம். 6 is shorter than b-னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, a வந்து b-ஐ விட சிறியது, b-ஐ விட சின்னது. சோ அதனால b தான் பெருசு, அந்த பக்கம் ஓப்பன்ல இருக்க மாதிரி போட்டுங்க. பட்னா யாரை குறிக்கும்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பர்சன். பட் ஏ வந்து டாலர் தென் சி, அதாவது ஏ வந்து பியை விட சின்னது, ஆனா ஏ வந்து சியை விட பெருசு. ஏ வந்து சியை விட பெருசு. சோ இதுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதிட்டுமா. நெக்ஸ்ட் டி ஷார்ட்டர் தென் ஏ, ஏவை விட டி சின்னது. ஓகேங்களா, ஏவை விட சிறியது டி. ஓகேங்களா, பட்னா யாரு, டி. டி வந்து டாலர் தென் சி, டி வந்து சியை விட பெருசு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்னுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சி இஸ் ஷார்ட்டர் தென் பி, பியை விட சின்னது. ஓகேங்களா, இ. பட் இ எப்படி இருக்கா, டாலர் தென் ஏ, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா கம்பைன் பண்ணுங்க. இருக்கிறதுல எது பெருசா இருக்கு, பி. அப்போ பி எழுதிட்டு கிரேட்டர் தென் இ, இ கிரேட்டர் தென் ஏ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஏக்கு அப்புறம் என்ன வருது, இங்க ஏ இருக்கா. ஓகேங்களா, சோ ஏ கிரேட்டர் தென் டி, டிக்கு அப்புறம் தான் சி. சோ இப்போ ஒரே லைன்ல கம்பைன் பண்ணிட்டோமா. இருக்கிறது ஹையஸ்ட் ஹைட், அது டாலரா இருக்குங்க யாருன்னா டி தான் இருக்கிறதுல ஹைட். யாரு ஷார்டஸ்ட் பர்சன்னா சி தான் இருக்கிறதுல ஷார்டஸ்ட் பர்சன். ஓகேங்களா, சோ உங்களுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். நீங்க இந்த மாதிரி தான் கிவன் இருக்கக்கூடிய இந்த வேர்டிங்ஸை வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதிட்டு இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Next, probability based on a question. The probability of getting a king or a queen or a jack from a deck cards is. ஓகேங்களா, deck of cards is. நமக்கு சீட்டு கட்டுல மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும், 52 கார்ட்ஸ் இருக்குமா. டோட்டலா இருக்கக்கூடிய கார்ட்ஸ் வந்து 52. அதுல ஒவ்வொரு பிரிவுல இருந்து நமக்கு வந்து மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் கார்டு இருக்குமா. அதுல ஒவ்வொரு பிரிவுலயும் ஒவ்வொரு கிங் இருக்குமா. அப்போ கிங் வந்து 4 கிங் இருக்கும். குயின் எத்தனை இருக்கும், 4 இருக்கும். ஜாக் எத்தனை இருக்கும், 4 இருக்கும். சோ டோட்டலா இது எத்தனை கார்டு வருது, 12 கார்டு வருதா. ஓகே, சோ ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. சோ ப்ராபபிலிட்டிக்கான என்ன ஃபார்முலானா, எத்தனை கார்டு, 12 கார்டு டிவைடட் பை டோட்டலா எத்தனை கார்டு, 52 கார்டு. 52 கார்டுல இருந்து 12 கார்ட்ஸ் எடுக்கணும். சோ அது வந்து நீங்க இப்படிதான் எழுதணும். இது வந்து 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 டிவைடட் பை 13. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Next question. The principal becomes 17,000 at rate of interest வந்து 12% ஆறு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 3 years. ஓகேங்களா, இப்போ பிகம்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்னன்னா, பிரின்சிபல் பிகம்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு அசல் இருக்கு. ஓகேங்களா, பிரின்சிபல் இருக்கு, அந்த பிரின்சிபல் வந்து அவங்க வட்டிக்கு கொடுக்குறாங்களா, இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா 12% 3 yearsல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ண வரக்கூடிய அமௌண்ட் தான் இது. ஓகேங்களா, இது வந்து அமௌண்ட் பிகம்ஸ்னா பிரின்சிபல் உங்களுக்கான அசல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, சோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100 தெரியுமா. ஓகே, ஆனா இங்க கிவன்ல கொடுத்திருக்கிறது என்னது, அமௌண்ட். பிரின்சிபல் பிளஸ் அமௌண்ட், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ பிரின்சிபல் பிளஸ் PNR by 100. இதுதான் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அசலும் வட்டியும் சேர்ந்துதான் 17,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இப்போ இது வந்து கிராஸ் ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணுவோம். P தெரியாது. ஓகேங்களா, இந்த 100 காமனா வரதுக்காக இங்க மல்டிபிள் பண்ணுங்க. 100P
பிளஸ் பி இன்ட்டு என் வந்து எவ்வளோ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க 3 years, rate of interest 12%, whole divided by 100. ஏன்னா இந்த 100 இங்க வந்து ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணிட்டோம், ஈக்குவல் டு 17,000. இப்போ 3 into 12 என்ன வரும்? 3 into 12 வந்து 36. ஸோ 100p plus 36p 136p. ஓகேங்களா? டிவைடட் பை 100 இங்க வந்தா மல்டிபிள் ஆயிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 17 இது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. இப்போ வந்து 17 டிவைட் பண்ணுங்க. 17 டிவைட் பண்ணோம்னா 13 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ஸோ 136. இப்போ 7 வந்து இங்க 17 7 ஏதாவது மல்டிபிள் பண்ணா 6ல முடியும், 8ல மல்டிபிள் பண்ணாலும் 56க்கு 6ல முடியும். ஸோ 17 into 8 மல்டிபிள் பண்ணி பாருங்க. 56க்கு 6, ரிமைனிங் 5, 8 plus 5 30. ஸோ அப்போ 8 டைம்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 8 பிரின்சிபல் equal to 1 followed by 5 zeros. இப்போ 8ல இப்போ நீங்க 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ், இங்க 100க்கு 25 வருமா? ஸோ உங்களுக்கு 25,000 இருக்கு. 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 25,000 என்ன வரும்? 12,500. அதாவது 25ல பாதி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் 12,500. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட், by assuming A1, B2, C3, Z26. அதாவது ஆல்பபெட்ஸ்க்கு எல்லாமே அதனுடைய பொசிஷனுடைய வேல்யூ, அதாவது ஹச்னா அது 8th 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒன்னா இந்த நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 9, 9, N, 14 இந்த மாதிரி நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா A to Z எழுதிட்டு 1, 2, 3 எல்லா லெட்டர்ஸ்க்கும் நம்பர்ஸ் எழுதிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க இங்க. ஓகேங்களா? FJ26, அதாவது FJ 25, 16, NS இப்படி ஒரு கொடுத்துருக்காங்க. அப்புறம் LZ 25, 196, SX கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் NQ ஆல்பா பீட்டா WY. ஓகேங்களா? இது வந்து 3 செட் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா ஒரே சேம் பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆல்பா பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. Fோட வேல்யூ என்ன வரும்னா 6, Jோடது வந்து 10 வரும். நெக்ஸ்ட் 25 கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க, N வந்து 14 வரும், S வந்து 19 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க என்ன சம்பந்தமே இல்லாம என்ன இருக்கு? 25, 16 இருக்கு. அது என்ன நம்பர்னு பாருங்க, ஸ்கொயர் நம்பர். அப்போ வந்து இந்த லெட்டர்ஸ் ஏதோ பண்ணி தான் ஸ்கொயர் நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. 6க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. எவ்வளவு வருது? 10 minus 6 4. 4 ஸ்கொயர் தான் இங்க எழுதியிருக்காங்க. இங்க என்ன வருது? செகண்ட் இது 19 minus 14 பண்ணீங்கன்னா 5 வருமா? இந்த 5 ஸ்கொயர் தான் இங்க எழுதியிருக்காங்க. சோ ஓகேங்களா? சோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இன்னொரு செட் என்ன கொடுத்திருக்காங்க? LZ. L வந்து 12, Z வந்து 26. ஓகேங்களா? இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. 26ல இருந்து 12 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். 14ஓட ஸ்கொயர் தான் இங்க இருக்கு. S வந்து 19, X வந்து 24. இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் எடுங்க. 24ல இருந்து 19 மைனஸ் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் சொல்றேன், மைனஸ்னா 24 பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். 5 ஸ்கொயர் தான் இங்க 25 எழுதியிருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? NQ, N14, Q17. Qவோடது 17. 17க்கு 14க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 17 minus 14 3. இந்த 3ங்கிறது என்னவா இருக்கும்? இந்த பீட்டாங்கிற இடத்துல 3 ஸ்கொயர் இருக்கும். சோ 9. Wனா 23, Yனா 25. இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2. இந்த 2ஓட ஸ்கொயர் எங்க இருக்கும்? இந்த ஆல்பாங்கிற இடத்துல இருக்கும். சோ 2 ஸ்கொயர் 4. சோ 4,9ங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். ஆப்ஷன்ல பாருங்க 9,4 இருக்கு. கவனமா இருக்கணும். இந்த NQ, Qக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து
இந்த பிளேஸ் வந்து பீட்டாங்கிற இடத்துல தான் போடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த WYக்கான டிஃபரன்ஸோட ஸ்கொயர் இங்க போடுறாங்க. சரிங்களா, அந்த ஆர்டரும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால உங்களுக்கு 4 and 9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ். ஓகேங்களா, இந்த சீரீஸ்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ் வந்து எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏபியா ஜிபியா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, அதாவது கூட்டுத்தொடரா பெருக்குத்தொடரா. கூட்டுத்தொடர்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்னது, அடுத்தடுத்து உள்ள ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். அதே பெருக்குத்தொடர்னா என்னது, ரேஷியோ சேமா இருக்கும். அதாவது செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபர்ஸ்ட் நம்பரும் ஈக்குவல் டு தேர்ட் நம்பர் டிவைட் பை செகண்ட் நம்பரா இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்ன வருது, 0.03. இதுக்கு செகண்ட் நம்பருக்கு தேர்ட் நம்பருக்கும் 0.03. அப்ப இது வந்து கூட்டுத்தொடர் ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கு. சோ இதுல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. tnங்கிறது லாஸ்ட் டேர்ம், nth டேர்ம். nth டேர்ம் என்னது 1 ஈக்குவல் டு ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு 0.40. இங்க வந்து பிளஸ் போட மறந்துடாதீங்க. பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு n தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எத்தனை டேர்ம்னு. டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்து 0.03. ஓகேவா, இப்போ இது இந்த சைடு வந்தா என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா. 1 மைனஸ் 0.4 என்ன வரும், 0.6 வருமா. ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு 0.03. இப்போ டிவைட் பண்ணும் போது மட்டும் இந்த பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. 0.6 டிவைடட் பை 0.03. ஓகேங்களா, ஈக்குவல் டு n மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இங்க 2 டிஜிட்ஸ் இருக்கு, இங்க 1 டிஜிட் தான் இருக்கு. மேக்ஸிமம் என்ன இருக்கு 2 டிஜிட். அப்போ இன்ட்டு 100 பண்ணீங்கன்னா மேலேயும் இன்ட்டு 100 பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இது என்னவா மாறிடுனா, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 0 கேன்சல் ஆயிட்டு 60 டிவைடட் பை இந்த 3.03. ரெண்டு பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஜீரோக்கு 3 மட்டும் வரும். 3 யால கேன்சல் பண்ணீங்கன்னா 20 ஈக்குவல் டு n மைனஸ் 1. இதுல இருந்து n ஈக்குவல் டு 21. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find the sum of the infinity of 21, 14, 28 divided by 3. இப்படிலாம் இருக்குங்களா, ஸோ போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, அப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸோட சம் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து இதுக்கு வந்து ஏபியா ஜிபியான்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வந்து இருந்ததுன்னா இது வந்து ஜிபியா தான் இருக்கும், பெருக்கு தொடரா தான் இருக்கும். இப்ப இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வரவே வராது. ஆனா என்ன வரும், ஏன்னா இங்க வந்து 7 வருது, இங்க 7 கிடையாது. அப்போ ரேஷியோனா r ஈக்குவல் டு செகண்ட் நம்பர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணுங்க. என்ன வருது 14 டிவைடட் பை 21 ஈக்குவல் டு 7ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2/3 வருதா. இதேதான் வரும் r உங்களுக்கு சேமா வரும். பெருக்கு தொடர் ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா தேர்ட் நம்பர் 28/3 டிவைடட் பை 14 பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரும் 28 டிவைடட் பை 3 இன்ட்டு 14/1 வச்சுக்கோங்க. 1/14. 14ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். எகைன் உங்களுக்கு என்ன வருது 2/3 தான் வருது. இந்த மாதிரி r வந்து சேமா தான் வரும். இந்த மாதிரி சம் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னா ஓகேங்களா, சம் ஆஃப் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா a டிவைடட் பை 1 மைனஸ் r. ஏங்கிறது இதுதான், ஃபர்ஸ்ட் நம்பர் தான் a. ஸோ a என்ன வருது 21 டிவைடட் பை 1 மைனஸ் r வந்து 2/3. இப்போ 3 இன்ட்டு 1 3 மைனஸ் 2 என்னது 1. ஸோ 21 டிவைட் பை 1/3. அப்போ என்ன ஆகும், டிவிஷன் கீழே டிவிஷன் இருந்தா 21 இன்ட்டு 1/3 என்ன ஆகும் 3/1 மாறும். ஸோ 63. ஸோ உங்களுக்கான ஆன்சர் 63.
ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ a ஹோல் டிவைடட் பை b டிவைடட் பை c இப்படி இருந்தா a அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு b, இந்த b டிவைட் பை c வந்து c பை b மாறிடும். ஓகேங்களா? அதே இது வந்து ஒரு ஃபார்மேட், இது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து a டிவைடட் பை b ஹோல் டிவைடட் பை c னா a டிவைடட் பை b, இந்த c பை 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப 1 பை c இப்படி மாறும். ஓகேவா? வேற ஒரு ஃபார்மேட் என்ன இருக்கும், a பை b டிவைடட் பை c பை d. இந்த மாதிரி ரெண்டு ஃபிராக்ஷன் இருந்தா a பை b மல்டிபிள்ல c பை d எழுதும் போது d பை c எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த 12th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டு தொடர் வரிசையிலே கொடுத்துட்டாங்க. என்ன வரிசை கொடுத்துருக்காங்க, -2 -4 -6 up to -100. இது வந்து ப்ரீவியஸா ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் வீடியோ இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த வீடியோல பார்த்தா அதே சேம் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணணும், நாம சும்மா மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2, செகண்ட் நம்பர் 4, தேர்ட் நம்பர் -6. அப்ப எல்லா நம்பரையுமே -2ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த -100ங்கிறது 50th டேர்மா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் 50th டேர்ம்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து 12th டேர்ம், ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கல, லாஸ்ட்ல இருந்து 12th டேர்ம்னா இங்க 50th இருந்து 11 டேர்ம்ஸ் விட்டுருங்க. 11 டேர்ம்ஸ் விட்டா என்ன வரும், 39 வரைக்கும் விட்டுட்டு இந்த 38th டேர்ம் இருக்கு இல்லைங்களா, சோ அதுதான் உங்களுக்கு வந்து என்ன டேர்மா வரும், சாரி இப்போ 12th டேர்ம் வேணும்னா இங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 11 டேர்ம்ஸ் விட்டுறணும். ஓகேங்களா? அப்போ 50 டிவைடட் பை 50 -11 உங்களுக்கு 39 வருமா. ஃபர்ஸ்ட்ல இருந்து 39th டேர்ம் தான். ஓகேங்களா? லாஸ்ட்ல இருந்து 12th டேர்ம். அப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு, எல்லா டேர்மையுமே -2ஆல தான் மல்டிபிள் ஆயிருக்கு. அப்போ 39 - 2, 39 இன்ட்டு -2 வந்து, அதாவது 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க 78. இப்போ -78 தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நார்மலா வேலை சால்வ் பண்ணா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம். tn = a plus n minus 1 into d ல நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா 39th டேர்ம் என்னன்னு பண்ணணும்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நீங்க போய் பாருங்க. tn = a plus n minus 1 into d. ஸோ இதுல tnக்கு பதிலா -100, aக்கு பதிலா ஃபர்ஸ்ட் டேர்ம் -2 பிளஸ் n minus 1 into d வந்து டிஃபரன்ஸ் -2. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்முக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, -2 -4னா -2 டிஃபரன்ஸ் வருதா. இப்ப dக்கு பதிலா -2 போடணும். ஓகேங்களா? -2 போடணும். உங்களுக்கு ஏபில ஃபார்முலாவே என்ன வரும்னா, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன வருது, -4 மைனஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் -2, 4 -4 + 2 = -2 தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். இந்த இதுல இருந்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு n = 15 வந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இதே ஃபார்முலால tn, அதாவது t வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் வரும்னா, இந்த 50ல இருந்து லாஸ்ட்ல இருந்து 11 மைனஸ் பண்ணா லாஸ்ட்ல இருந்து 12th டேர்ம், ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன கிடைக்கும், 39th டேர்ம் கிடைக்கும். ஈக்குவல் டு a வந்து 2 பிளஸ் n வந்து 39th டேர்ம் -1 இன்ட்டு டிஃபரன்ஸ் என்னது -2. இதை சால்வ் பண்ணீங்கன்னா t 39th டேர்ம் வந்து உங்களுக்கு -78 கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிருக்கோம், 200 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் இந்த 200 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி அண்ட் கூட்டி வட்டி, ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் 6 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஆனா இந்த வீடியோல
இந்த கொஸ்டின் பேப்பர்ல 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு HCF ஃபைண்ட் HCF ஆர் LCM. ஸோ இதனுடைய பேசிக்கான கொஸ்டின்ஸே உங்களுக்கு என்ன 4 கொஸ்டின் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து இந்த பேப்பர்லயே ஒரு 4 கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வந்துருது? 13 கொஸ்டின் வந்துருச்சு 25ல. நெக்ஸ்ட் மென்சுரேஷன் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? இந்த வீடியோல என்ன வந்தது? கியூபாய்டு கனசெவ்வகத்தின் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கறதா வந்திருந்தது. ஸோ அது வந்து 2 கொஸ்டின் வந்துருந்துச்சா? 15 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம் இல்லைங்களா? பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ரேஷியோஸ் கேக்குறாங்க. ஓகேங்களா? எல்லா பேப்பர்லயுமே ஒன்னா கம்பைன் பண்ணி ரேஷியோ கேக்குறாங்க இந்த பேப்பர்ல. இல்லைன்னா ப்ரீவியஸ் பேப்பர்ல அந்த ரேஷியோஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு வேல்யூவை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு வேல்யூ கொடுத்து இந்த ரேஷியோவுக்கு ஸ்பிளிட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக்னா ஏபி அண்ட் ஜிபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் அண்ட் பெருக்குத்தொடர். இது ரிலேட்டடா இந்த பேப்பர்ல 2 கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இதுக்கு ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு இதுலயும் 2 ஃபார்முலா தான் இருக்கும். nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா ஒண்ணு, அண்ட் தென் வந்து எத்தனாவது டேர்ம் அதனுடைய சம் ஒரு ஃபார்முலா. மொத்தமே 2 ஃபார்முலா தான் இருக்கும். nth டேர்ம் அதுதான் மோஸ்ட்லி உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. அண்ட் தென் சம் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு சீரீஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களா? அந்த 2க்கும் டிஃபரன்ஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ற மாதிரி கேட்கறாங்க. இல்லைன்னா அதாவது அல்பபெட்ஸும் லெட்டர்ஸும் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. இந்த வீடியோல ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது இந்த பேப்பர்ல. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மேஜரா கேட்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரேங்கிங் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ரேங்கிங்னா என்னது? அந்த இவங்க வந்து டாலரு, இவங்க வந்து ஷார்ட்டரு, அந்த மாதிரி கம்பேர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன இருந்தது? ஓகே, இங்க உங்களுக்கு பாருங்க ஏபிஜிபிலே இது வந்து ஏபி பேஸ் பண்ண கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இது ஜிபி பேஸ் பண்ண கொஸ்டின். அண்ட் தென் இந்த 12th டேர்ம் இதுவும் ஆக்சுவலா ஏபி பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜிபி அண்ட் ஏபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல 3 கொஸ்டின்ஸ். டோட்டலா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்னு பாத்தீங்கன்னா நீங்க HCF if and LCMO சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்துக்கோங்க. அதுல இருந்து கேட்டுட்டே இருக்காங்க. அண்ட் தென் டைம் அண்ட் ஒர்க் ஈஸி தான். அதுவுமே உங்களுக்கு வந்து குரூப் ஆஃப் சம்ஸ் வச்சு தான் கேட்கறாங்க. குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வச்சு, இண்டிவிஜுவல்ஸ் வச்சு, மென்சுரேஷன் அண்ட் தென் ஏபிஜிபி ஃபார்ம்ல பாத்துக்கோங்க. அடிக்கடி கேட்கறாங்க, எல்லா பேப்பர்லயும் இருக்கு. அண்ட் தென் ரேஷியோஸ் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன டாபிக்லாம் ரிப்பீட்டடா கேட்கறாங்க, அண்ட் தென் நம்பர் ஆஃப் கவுண்ட், கொஸ்டினோட கவுண்ட் அதிகமா இருக்கோ அந்த டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ everyone.